Hi guys, இப்போ நம்ம வந்து enums பத்தி பார்க்க போறோம். Enums அப்படினா என்னன்னா ஒரு வேரியபிளுக்கு set of constant initialize பண்ணி வைக்கிறது தான் வந்து இந்த enum. சரிங்களா? இப்போ எனக்கு கலர்ன்ற வேரியபிளுக்கு நான் more than one value initialize பண்ணனும். ரெட்டா இருக்கலாம், ப்ளூவா இருக்கலாம், கிரீனா இருக்கலாம். இது மூணையும் நான் initialize பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. அது நான் ஒரு enum கிரியேட் பண்ணிட்டு அதுல இந்த மூணு கலரையும் நான் கொடுத்துருவேன். Then அந்த enum variable யூஸ் பண்ணியே நான் இந்த மூணு கலர்ல எதனாலும் கால் பண்ணிக்கலாம். இதுதான் enumோட ஸ்பெஷாலிட்டி. ஒரே ஒரு வேரியபிள் தான் அதுக்கு மல்டிபிள் கான்ஸ்டன்ட்டை அசைன் பண்றது. இப்போ நம்ம வந்துட்டு டெமோ பார்க்கலாம். enum கிரியேட் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அதுல வந்துட்டு enum அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் enumக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். இதுல enum நேம் வந்துட்டு கோர்ஸ் நேம் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். இப்போ finish கொடுத்துட்டா enum கிரியேட் ஆயிரும். enum சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கீவேர்டு enum அப்படின்றத யூஸ் பண்ணணும் and then அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். இப்போ நான் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ண போறேன். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கிளாஸோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். வேல்யூஸ் எப்படி அசைன் பண்றது அப்படின்னா வேல்யூஸை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்துட்டு நடுவுல கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்றோம். சரிங்களா? இதுதான் enumோட ஃபார்மேட். இப்போ நான் ஆல்ரெடி ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டேன், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் தென் எஸ்கியூஎலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோர்ஸ் நேமுக்கு வந்து நான் 3 கான்ஸ்டன்ட் அசைன் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு enum கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு 3 வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் இதோட ஒர்க்கிங்கை நான் செக் பண்ண போகிறேன். மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், டெஸ்டர்னு நேம் வச்சுக்கிறேன். மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருவோம். இப்போ டெஸ்டர் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம enumோட வேல்யூஸை கால் பண்ணி செக் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு sysout கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் enum வேல்யூஸை கால் பண்ண போறேன். இதை எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த enumோட நேம் யூஸ் பண்ணி டாட் இதுல பாத்தீங்கன்னா வேல்யூஸ் தெரியுதா, நம்ம அசைன் பண்ணி வச்சிருந்த 3 வேல்யூஸ்மே இதுல இருக்கு. இதுல நீங்க எதை வேணாலும் கால் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஜாவா கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண போறேன். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜாவான்ற அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கா. இப்போ எனக்கு இந்த ஜாவாவோட இண்டெக்ஸ் பொசிஷன் வேணும் அப்படின்னா ஆர்டினல்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். இதை எப்படி கால் பண்றது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம்ல வேல்யூ, இதுக்கு அடுத்து ஒரு டாட் வைக்கணும். அப்போ ஆர்டினல்னு காமிக்குதா, அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாவாவோட இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஆர்டினல் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ 0ன்னு கிடைக்குதா, இது என்ன அப்படின்னா ஜாவாவோட இண்டெக்ஸ் பொசிஷன். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்டை நான் வந்துட்டு கால் பண்ண போறேன். அதே மாதிரி enum நேம் டாட் இதுல நான் ஸ்ப்ரிங் பூட் செலக்ட் பண்ணிக்கிறேன், டாட் ஆர்டினல் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும், 1 நமக்கு கிடைக்குமா? ஓகே, நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்போ நான் இதை வந்துட்டு ரன் பண்ண போறேன். 0 1ன்னு கிடைச்சிருக்கா. 0ன்றது ஜாவாவோட பொசிஷன், ஸ்ப்ரிங் பூட்டோட பொசிஷன் வந்துட்டு 1, அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு enum நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், அதுக்குள்ள 3 வேல்யூஸை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல sysout போட்டுட்டு வேல்யூஸும் நான் கால் பண்றேன். எப்படி நான் கால் பண்ணியிருக்கேன், அந்த enum நேமு டாட் வேல்யூ, அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் பிரிண்ட் பண்றதுக்கு ஆர்டினல் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி நான் எஸ்கியூஎல்க்கும் கால் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணி பார்த்தா 0 1 2 அப்படின்னு கிடைக்குது. அது அதோட ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு கிடைச்சிருச்சு.